வாழ்வை மேம்படுத்தவும் அந்த வாழ்வு உம்முடைய திருவசனத்தின் அடிப்படையாய் நிற்கவுமே உம்முடைய திருவசனங்கள் முழக்கப்படுவதற்கு அருள் பாராட்டுகின்றீர். இப்பொழுதுமாக்கே சுவாமி, உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுதும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய திருவசனங்களை நாங்கள் விளங்கி கொண்டு அதற்கேற்ற சிந்தனையிலே எங்களை நாங்கள் ஊர்முகப்படுத்திக் கொள்வதற்கு, எங்கள் வாழ்வை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஆதாரமாய் காணப்படுவதற்கு தூய ஆவியானவர் அனுகிரகித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் கிறிஸ்துவின் மூலம் விண்ணப்பிக்கிறோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்திக் கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு அருள் இருக்கின்ற இந்த பேர் பாக்கியத்தை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். வெளியே இருக்கிறவங்களும் உள்ளே வந்துடலாம், ஒருவேளை இடங்கள் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய நாள் நம்முடைய திருச்சபை ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறது. இந்திய சமூகம் என்பது பன்முகம் நிறைந்த ஒரு சமூகம். இந்த பன்முகம் நிறைந்த சமூகத்திலே எப்படி ஒவ்வொரு சமயத்தினவர்களும் தங்களுக்கென்று ஒரு இருப்பை வைத்திருக்கின்றனர். In the pluralistic society, every religion has its own existence in place. ஏனென்றால் நம்முடைய இந்திய கலாச்சாரம் அல்லது இந்திய சட்ட அமைப்பு என்பது மதசார்பற்ற ஒரு நிலைப்பாடை குறிக்கக்கூடிய ஒன்று. The nation which will live is a secularistic nation. பட் அவ்வப்பொழுது இன்றைய சமூகத்திலே நடைபெற்றிருக்கிறவைகளை நாம் பார்க்கின்ற போது அது மதவாதத்தின் அமைப்பை உட்கொண்டதாகவும் மதவாதத்தின் சித்தாந்தங்களை முன்னிறுத்தி பிறரை ஒடுக்குகின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டதுமாக இருக்கின்றன. இப்பேற்பட்ட சூழல்கள் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்தில் இன்றைக்கு பார்க்கின்ற போது இந்த பன்முகம் என்பது தேவையில்லை என்ற ஒரு கூறுபாடும் இங்கே எழும்பி வருகின்ற ஒரு கால நிலைமையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய அமைப்புகள் எப்படி வலியுறுத்துகிறார்கள் என்றால், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று சொல்லி தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய காலங்களிலே அதிகமாக காணுகின்றோம். நாம் எல்லா நிலையிலையும் நம்மாலே அதை காண்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி ஏகாதிபத்திய சிந்தனைகள் இன்றைக்கு தலை தூக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைப்பாடிலே, in the context of monotheism or monopoly, today the Church of South India is inviting us to reflect and deliberate upon the topic plurality. பன்முகம் என்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு திருச்சபைகளுக்கு தேவை. அந்த பன்முகத்திற்கு மற்றொரு இணைப்பு பொருளை கொடுத்திருக்கிறார்கள். அது மானுட பொதுமையும் பற்றுறுதியை பகிர்வதும், காமன் ஹியூமானிட்டி அண்ட் ஷேரிங் ஃபெய்த். இரண்டுமே மிக சிறப்பான வகையிலே தலைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் மதவாத சிந்தனைகள் அதிகம் உண்டு. நாம் இந்துத்துவ நிலைப்பாடுகளை மாத்திரமே அதிகமாக பேசுகின்ற ஒரு நிலைப்பாடிலே ஒவ்வொரு பெரும்பான்மை சமயத்தினர்களும் தங்களுக்கென்று ஒரு மதவாத பிடிப்புகளை வைத்திருக்கின்றனர். Every religion has its own extremism. They have the fundamentalistic ideology in them, and that's where those ideologies have to be challenged today. இன்றைக்கு இஸ்லாமியத்திலே பார்க்கிற போது ஐசிஸ் என்னக்கூடிய ISIS என்ற மதவாத இயக்கங்கள், இப்படி பல இயக்கங்கள் இன்றைக்கு நிறுவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தலைப்பை சிந்திக்கின்ற போது நம்மளுடைய கிறிஸ்தவ வரலாற்றையும் புரட்டி பார்க்கிற போது, இன்றைக்கு என்ன தேதிங்க? எனக்கு என்ன தேதி? 25 ஆகஸ்ட் இல்லையா? இன்றைக்கு நம்மளுடைய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்து ஏறியன இந்த நாளில். யாருக்காவது நினைவில் உண்டா? வசனத்தை கேட்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும். இதில் ஒரு வரலாறு வேற கேட்குறாருன்னு இல்லையோ. நம்மளுடைய கிறிஸ்தவ வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக சிறப்பு. இதே நாள் 2008ஆம் ஆண்டிலே கந்தமாலின் கிறிஸ்தவ கொடூரம் அரங்கேறியவற்றை திருச்சபை மறக்கவே கூடாது. The church should not forget the communal violence that took place in Kandhamal
And today is the 16th year where we remember all those martyrs who sacrificed their own life for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் பற்றுறுதியிலே தங்களை உறுதியோடு நிலைநிறுத்தினதினாலே நூற்றுக்கணக்கானோர் தங்களுடைய உயிரை இழந்தனர். 1000 கணக்கானோர் தாங்கள் வாழும் சொந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்தனர். 300க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் கொளுத்தி எறியப்பட்டன. அநேக பாதிரியார்கள் தெருக்களிலே இழுத்து மானபங்கம் செய்யப்பட்டனர். கன்னிய ஸ்திரீகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். இந்த கருப்பு ஒரு தினமாக கிறிஸ்தவ வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதே இடத்திலே 1999 ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆஸ்திரேலிய மிஷனரி ஆகிய கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு உயிரோடு எரிக்கப்பட்ட அதே இடத்திலே நடந்த மற்றொரு வன்முறை. இது இரண்டுமே சமய காழ்ப்புணர்ச்சியினாலே ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு திருச்சபை நம்மை நோக்கி அழைக்கிறது. பொதுவான மானுடத்துவத்தையும் நம்முடைய பற்றுறுதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவுமே அழைக்கின்றன. இவ்வளவு கொடூரங்கள் அரங்கேறிய பிறகு அதே மண்ணிலே ஒலித்த ஒரு திருவாக்கியம்தான் மன்னிப்பு. கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸின் மனைவி இத்தனை கொடூரத்துக்கு பிறகு இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கிறிஸ்துவின் பண்பை பகிரங்கமாக வாழ்விலை எடுத்து காண்பித்த ஒரு மிகப்பெரிய நாளை தான் இன்றைக்கு நாம் திருச்சபையின் வரலாற்றிலே நினைவு கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய சூழல் உருவெடுப்பதற்கு நோக்கம் என்ன? ஏனென்றால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இன்றைக்கு நமது நாட்டிலே குறைந்து விட்டன. இன்றைக்கு நாங்கள் மட்டும் வளர வேண்டும், என்னுடைய மதத்தின் சித்தாந்தம், நான் வகுக்கின்ற என்னுடைய பெரும்பான்மை சமயம் மாத்திரமே அரசமைப்பை, ஆட்சியை புரிய முடியும் என்று எண்ணுகின்றனர். இன்றைக்கு அதற்கு பல இளைஞர்கள் ஒன்றிணைந்து கொண்டு இன்றைக்கு மதவாதிகளோடு இணைந்து நம்முடைய சமூகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மதவாதம் என்பது உச்சக்கட்ட நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிறதை நம்மாலே மறுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு. இத்தகைய சூழலிலே பன்முகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் இவற்றை குறித்து மிகவும் ஒரு வெறுப்பான்மையோடு இதை நாம் அணுகாமல் கிறிஸ்துவின் பார்வையோடு, கிறிஸ்துவின் தன்மையோடு இவற்றை நாம் அணுக அழைப்பு பெற்றிருக்கின்றோம். மதவாதிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு வன்முறைகளை ஏற்படுத்துகின்ற போது ஆன்மீகவாதிகளாக, கிறிஸ்துவை பின்தொடருகின்ற மக்களாக நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் தகவல்களையும் பண்புகளையும் சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே உண்டு என்பதை திருச்சபை எண்ணி பார்த்து இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறது. நாமும் அவர்களுக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இராத வண்ணம் தொடர்ந்து எப்படி அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நாம் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று யோசிக்கின்றது. அதே நேரங்களிலே அநேக நேரத்திலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமிதம் உண்டு. நம்ம எல்லாரும் யோசிப்பது என்ன? நான் கிறிஸ்தவன், நான் தனி சிறப்பு பெற்றிருக்கிறேன், என்னுடைய கடவுள் அவர் வித்தியாசமானவர். ஆம், அவர் வித்தியாசமானவர். ஆனால் தன்னை வித்தியாசப்படுத்திக் கொள்ள விரும்பாதவர். He is a God who is different, but he is not a God who tries to aloof himself from the people, from the community. அப்ப இந்த கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய உங்களை மாத்திரமல்ல அனைத்து மக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப I am a common God. நான் பொது கடவுள், நான் அனைவருக்கும் ஆனவர், ஒரு சாரா கூட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல என்பதை ஆண்டவர் அதிகமாக வலியுறுத்துகிறார். நீங்கள் ஆமோஸ் எழுதிய இறைவாக்கினர் நூல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் படிக்கின்ற போது அங்கே இறைவாக்கினர் ஆமோஸ் குறிப்பிடுகின்றார், நீங்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது நான் உங்களை விடுவித்தேன், அதே போன்று வேறு யாரெல்லாம் விடுவித்தேன்? யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா? எத்தியோப்பியர்கள் போன்று இருக்கிறீர்கள் அல்லவோ என கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பிலிஸ்தியர்களை
கப்தோரிலிருந்தும் சீரியரை என்ன செய்யறாரு? கீரிலிருந்தும் நான் விடுவித்திருக்கிறேன். I am a God who shows compassion towards all the people who have been oppressed. எல்லாரும் ஒடுக்குமுறையிலும் அடிமை தனத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களோடும் நான் இருக்கிறேன். எதற்கு இருக்கிறேன்? அவர்களை அந்த துயரத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நான் இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு யாராவது ஒருவர் அதையும் வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். தொடர்ந்து வாசிங்க. ஓகே, போதும் நினைக்கிறேங்கம்மா. இப்போ இதில் விளங்கிடுச்சுங்களா? நீங்கள் என்னது பலத்த இனமாக இருக்கிறதினாலேயோ நீங்கள் வல்லமையும் சிறப்பும் வாய்ந்தவர்களாலோ நான் உங்களை என்ன செய்யவில்லை? தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் சொற்பமானவர்களும் பலவீனமானவர்களுமாய் இருக்கிறதினாலே நான் உங்களை தெரிவு செய்து கொண்டேன். So this is a God who places solidarity with the vulnerables. யாரெல்லாம் கடைநிலையில் இருக்கிறார்களோ, this God also identifies God's self with the marginalized community. ஓரம் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு வாழ்வுக்கு உறுதியும் மாண்பும் அற்றிருக்கின்ற ஒரு சமூகத்தினர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படிக்கு நான் உங்களை தெரிவு செய்து கொண்டிருக்கிறேன். So you cannot grab this God for yourself, and this God is common for all. இந்த கடவுளுக்கு நாம் எல்லைகளை வகுக்கிறோம். We encircle this God. We try to put boundary to God, and every religion does that. எல்லா மதங்களும் இன்றைக்கு தங்களுக்கென்று ஒரு வட்டங்களை அமைத்து அந்த வட்டங்களுக்குள்ளே கடவுளை அடக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றன. ஆனால் ஒருவரும் ஒரு காலமும் கடவுளை அடக்கி வைக்க முடியாது. அப்ப இந்த கடவுள் என்பவர் எல்லைகளை அற்றவர். அவர் தம்முடைய மக்களின் மீது கரிசனையும் அன்பையும் கொண்டவர். ஆகையினால தான் நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 34, 35 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர் பாரபட்சம் இல்லாத கடவுள். God shows no partiality, and that means this God is a God for every humankind. எல்லா மானுடத்து, not only for human but also for the nature, for the creation. அப்ப இந்த பொதுநிலையின் கடவுளை இன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டி உள்ளது. அப்ப இந்த கடவுள் எவ்வண்ணம் பொதுத்தன்மையை உள்ளடக்கி இருக்கிறாரோ அதே போல் அவரை பின்பற்றுகின்றவர்களும் பொதுத்தன்மையை கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, எல்லா நேரங்களிலும் நம்மை போல் அவர்களை மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறோம் இல்லையா? Always our mission focuses on the numerical values, but scripture doesn't relate to that. But rather, scripture invites us to imbibe the values of God. கடவுளின் பண்புகளை நாம் உள்ளடக்க வேண்டும் என்பதுதான் அநேக நேரம் திருமறை வலியுறுத்துகிறது, எண்ணிக்கையின் வளர்ச்சியிலே அல்ல. அப்ப இன்றைக்கு எண்ணிக்கையின் வளர்ச்சியிலே நாம் ஒருவேளை நோக்கம் செலுத்துவோமே ஆகின் அது அல்ல உண்மையான அருட்பணி. அருட்பணி என்பது அனைத்து மக்களுக்குள்ளும் இறை பண்புகள் வளர வேண்டும். எது இறை பண்பு? நீதி, அமைதி, அன்பு, நியாயம், இவைகளெல்லாம் உள்ளடக்கியவைகள். ஒருவரையும் காழ்ப்புணர்ச்சியிலே தள்ளாமல் அனைவரையும் சேர்த்து வாழுகின்ற அனுபவங்கள், இவைகளை நாம் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பன்முகத்திலே பொதுமையை காண வேண்டும். அந்த பொதுமையிலே பகிர்வு உருவெடுக்க வேண்டும். பகிர்வும் பொதுமையும் எங்கே வருகிறதோ அங்கே நான் என்பது அடியோடு அருந்து சாய்ந்து விடும். அப்படி சாய்கின்ற போது மாத்திரமே கடவுள் உயிர் பெற முடியும்.
அப்ப உண்மையான பற்றுறுதியின் அடையாளமாக இவற்றை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதியினும் அதற்கு ஆதாரமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் படிக்க கேட்ட யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் இவ்விடத்திலே பார்க்கின்ற போது இங்கே நினிவே மக்கள் இறைவனுக்கு விரோதமாக அவர்கள் தங்களுடைய நடக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே ஆண்டவர் யோனாவை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகின்றார், யோனாவே நீ சென்று இந்த நினிவே மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப யோனா என்ன செய்கின்றார்? அவர் என்ன செய்யறார்? நினிவேக்கு போயிடுறாருங்களா. உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் இல்லைங்களா. எங்க போறாருங்க? தர்ஷிஷ் ஓடிடுறார். தர்ஷிஷுக்கு போயிடுறார். தர்ஷிஷில் போன உடனே அவருக்கு அங்கே கடல் கொந்தளிக்கின்றன. இவைகளெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவரை தூக்கி எறிகிறார்கள். மீனின் வயிற்றில் இருக்கிறார். பிறகு மனம் திரும்பி அப்புறம் கக்குகின்றார் மீன். தொடர்ந்து போகிறார். போய் அவர் உரைக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் யாராவது ஒருவர் வாசிங்க. இவ்வளவுதான். இன்னும் 40 நாள் தான் இருக்கிறது. நினிவே கவிழ்ந்து போடப்பட போகிறது. அப்படி என்றால் அழிக்கப்பட போகிறது. ஆங்கில திருமறையிலே only 40 days more the Nineveh shall be overthrown. Only this much he proclaimed. இவ்வளவு மாத்திரம் தான் சொன்னார் அவரு. ஆனா நீங்க 5வது வசன தொடர்ச்சியில பாருங்க. என்ன செய்தாங்க? உடனே கடவுளை நம்பினார்கள். கடவுளை நம்பினது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தாருங்க? உபவாசம் பண்ணி அவர்கள் ரட்டுடுத்தி மனம் திரும்பினார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆலயத்தில் எத்தனை அருள் உரைகள் எழும்புகின்றன இல்லையா? இன்னைக்கு அதுக்கு போதாதுன்னு சொல்லி நிறைய டெலிவிஷன் ஸ்பீக்கர்ஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ எல்லாம் எதை நம்மை நோக்கி செல்கின்றது? மனம் திரும்ப வைக்கிறதா? மனம் திரும்பி இருந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் எப்படி இருந்திருக்கும்? திருச்சபைகள் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் கடமையாக்கிவிட்டன. நாம் கேட்கின்ற செய்திகள் பொழுதுபோக்காகிவிட்டன. ஏதோ ஒன்று நான் இன்றைக்கு செல்ல வேண்டும், வர வேண்டும், ஒரு சடங்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் we need to play between words. வார்த்தைகளிலே விளையாட வேண்டும். இந்த வார்த்தைகள் என்ன என்றால், ஒன்று நாம் கட்டாயத்தின் பேரிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அல்லது என்னுடைய மனதினுடைய வலிமையிலே அல்லது உணர்த்துதலிலே அர்ப்பணிக்கப்பட்டு நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். One, I would have been a Christian by compulsion, another way by conviction. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே திருச்சபைகளுடைய போங்குகளை பார்த்தால் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. Yes, Christian போடப்படும். So we identify ourselves to be Christian by compulsion because our parents were Christian. We want just to reflect or just to say that I am a Christ, but we don't want to live like Christ. And that's where the question comes in. இன்றைக்கு ஏன் திருச்சபைகளிலே வெறுப்பு? ஏன் திருச்சபைகளிலே இன்றைக்கு பகைமை? ஏன் இன்றைக்கு திருச்சபைகளிலே ஏற்றத்தாழ்வு? ஏன் இன்றைக்கு திருச்சபையில் இன்னொருத்தரை பார்த்தாலும் அந்த சிரிக்கிற ஆலயத்தில் வரும்போது கூட ஒரு சிலரெல்லாம் பார்ப்பேன், இந்த இல்லையா வரவேற்கும் போது ஏதோ பறி கொடுத்து எனக்கு கூட்டு காலையிலேயே எழுப்பி கூட்டு வந்து என்ன உட்கார வச்சு நம்மளை அது ஒன்றும் இல்லைன்னு போது நிற்கணும், உட்காரணும் போது உட்காரணும் இல்லையா? வழிபாட்டுக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியே இருக்காது. 1000 வணக்கம் பண்ணி வரவேற்றாலும் அவருடைய எண்ணம் வேறு எங்கேயோ இருக்கும், மலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இவ்வளவு காலை வழிபாடு, இன்னைக்காவது ஒரு நேரத்தோடு முடிப்பாரா இல்லையா? இன்றைக்கு இவர் பேச போகிற செய்தி 20 நிமிஷமா 40 நிமிஷமா? எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு செல்ல போகிறோம்? இதுதான் நம்முடைய எண்ணங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நினிவே மக்களுடைய எண்ணம் இறை வார்த்தை உரைக்கப்பட்ட மாத்திரத்திலே இருதயத்திலே குத்துண்டவர்களாக தங்களுடைய வழிகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றனர். So Christianity is not by option, it should be by conviction. எப்பொழுது அர்ப்பணிப்பும் ஒப்படைப்பும் கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவமாகிறதோ அப்போது காழ்ப்புணர்ச்சி வராது.
பிறரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வராது. Because we are looking into the image of God. It's our reflection. அது நம்முடைய எதிரொலிப்பு தான் அடுத்த மனிதன். அவர் இறை சாயலை அவரிலேயும் பார்க்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு நாம் உடனடியாக பிற சமயத்தை துச்சமாய் பேசுகிறோம். பேயை வழிபடுகிறார்கள், கல்லை வழிபடுகிறார்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்கள். எவ்வளவு நிந்தனையாய் பேச முடியுமோ அவ்வளவும் நாம் பேசி விடுகின்றோம். அதுவல்ல. என் வாழ்வு பிறரை காண வேண்டும். இவன் வாழ்வு வித்தியாசமாக இருக்கிறதே, இவர்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கிறது, இவன் வழிபடுகின்றவர்கள் யார், அப்படிதாங்க எழும்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இல்லை. So our life should proclaim who Christ is, and that's what the pluralistic society needs to identify itself. பன்முக சமூகத்திலே இன்றைக்கு நான் இருக்கும்போது நான் சொல்லுகிறதினாலே அல்ல, நான் நடைமுறைப்படுத்துகிறதினாலே. நீங்கள் அதை தான் இந்த பகுதியிலே பார்க்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே யோனா சொல்லுகின்ற ஒரு செய்தி. ஆண்டவரே, நான் எதுக்கு தர்சீசுக்கு போனேன் தெரியுமா கேட்குறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. 2வது பகுதி அதே வசனத்தின் 2வது. நீர் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறதினாலே, ஆமா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று நான் அறிவேன். அதனால தான் சுவாமி நான் என்ன செய்துட்டேன், எங்க ஓடிட்டேன், தர்ஷீசுக்கு போனேன். ஏன் தெரியுமா, நான் போய் இங்க வசனத்தை சொல்லுவேன், அவன் பாட்டுக்கு வசனத்தை கேட்டு மாறிடுவான். ஆனா நீரும் என்ன செய்திருவீர், அவனோட சேர்ந்து நீங்களும் மாறிடுவீர். அதனால எங்களுக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா இதை சொன்னாரு, ஏன் சொன்னார் சொல்லுங்க யோனா? ஏன்னா இது எங்கே இருக்கிறது, நீவே பட்டணம் என்றால் அசிரியர்களுடைய ஆட்சியில் இருக்கிறது. அசிரியர்கள் யார்? இஸ்ரவேல் மக்களின் எதிரிகள். இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய எதிரிங்க இருந்தாங்க அப்ப இல்லையா, எகிப்தியர்கள், பிலிஸ்தியர்கள், அசிரியர்கள், இவர்கள் எல்லாம். ஸோ தி அசிரியன் வாஸ் a very strongest enemy, the adversary of Israelite community, and that's where Jonah says, no, I will not go. If I go and proclaim the word of God, those people will listen to that word and they will get repented, and you are a God who will be moved by their compassion. So அதனால I don't want to go there. யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் இருக்கு இல்லையா. இப்ப கடவுளே பிறருக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சாலும் யார் தடையா இருக்கிறதுங்க, யார் தடை? நாம தான் தடை இல்லையா. நம்ம மிக பொறுப்போடு ஒற்றுக்கொள்ள வேண்டும் நாம். அப்போ கடவுள் அங்கே போய் அவர்களை மீட்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் மீட்பின் கருவியாக செயல்பட நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தான் எதிர்நோக்குகிறார். ஆனால் நமக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அதற்கு ஆயர்கள் இருக்கிறார்கள், அருத்தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். இல்லை, everyone has to be responsible. ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்று அழைக்கின்றார். இங்கே யோனாவை அழைக்கிறார். யோனா சொல்லுகிறார், ஆண்டவருடைய குணம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு கூட்டத்தை எதிர்க்கிறார். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய சூழல், கிறிஸ்தவத்தினுடைய சூழல். இந்த சூழலை நான் புரிந்து பார்க்க வேண்டும். கடவுள் மாறாதவர் அல்லையா. அதே திருமறையிலே நாம் பல நேரங்களிலே சொல்லுகிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் யோசித்தவைகளில் மாறாதவர் என்று பேசுகிறோம். ஆனால் ஒரு சிலவற்றிலே ஆண்டவர் மாறுகிறார். எப்போது மாறுகிறார்? நீங்கள் 3ஆம் அதிகாரம், இதே புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற போது, வெரி குட் இல்லை, எவ்வளவு சிறப்பான மொழிபெயர்ப்பு பாருங்க. இல்லை, ஒரு சில நேரத்தில் பவர் பைபிளையும் நம்ம பாராட்டுறோம் திருவிவிலியத்தோடு. என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தங்கள் இழிவு நிலையிலிருந்து மனம் திரும்பினார்கள் என்று கடவுள் கண்டு என்ன செய்கிறாரா, இப்போ நான் அவர்களுக்கு செய்ய போகிற தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு. ஒரு சில மொழிபெயர்ப்புல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மற்றும் RSV ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காட் ரிப்பென்டட்னு இருக்கும், காட் ரிப்பென்டட். பட் நம்மளுடைய NRSV வெர்ஷன் மற்ற அதர் வெர்ஷன்ஸ்ல காட் சேஞ்ச்டு. See the speciality of our God whom we worship.
எந்த கடவுள் நம்மிடத்திலே மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறோம், அதே கடவுள் மனம் திரும்புகிறார். அப்போ why don't he expect us to repent? உரிமை இருக்குதா இல்லையா? அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் மனிதனை அழிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். தீய குணத்தை நினைத்து அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் எப்பொழுது அவன் மனம் திரும்புகிறாரோ ஆண்டவர் மனம் திரும்புகிறார். இன்றைக்கு திருச்சபையே, இன்றைக்கு நாம் மனம் திரும்பினால் மாத்திரமே இந்த சமூகத்தை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வழியிலே நான் நடத்த முடியும். இல்லை என்றால் வெறுமனே வெறுப்பு வார்த்தைகளை பேசி பிறரை நாம் கொச்சைப்படுத்தி கொண்டே இருப்போம் என்பதை யோசியுங்கள். அங்கே இந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுகிறார், யோனாவே, காலையில முளைத்து மாலையில அறுப்புண்டு போகிற அந்த அமன செடியை குறித்து நீ துக்கிக்கிறாயே, படைப்பாளராக்கிய கடவுள் நான் பெற்றெடுத்த என்னுடைய மக்களை மீட்பதற்கு எனக்கு உரிமை இல்லையோ? எத்தனை அழகிய வார்த்தை! இந்த புத்தகம் முடியும் போதே கேள்வியிலே முடிகின்றது. அந்த கேள்வி எனக்கும் அது பொருந்தும். இத்தனை கூட்டம் மக்களை நான் உருவாக்கினேன், இவர்கள் எல்லாரும் என்னுடைய படைப்புகள், இவர்கள் மீது நான் கரிசனை இல்லாமல் போய்விடுவேனோ? நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகளின் மீது நான் கவனக்குறைவாய் இருப்பேனோ? அவர்கள் மனம் திரும்பினார்கள், அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிழல் கொடுத்ததை குறித்து நீ இவ்வளவு யோசிக்கின்ற போது, அவர்களின் வாழ்வை போற்றி பாதுகாத்து அவர்களை இத்தனை ஆண்டுகள் நடத்தி வருகின்ற நான் அவர்களை விட்டு விடுவேனோ? This is what the concern of God is. And there we need to have a change of perspectives. நம்முடைய அணுகுமுறைகளில் இருந்து நமக்கு இன்றைக்கு மாற்றங்கள் தேவை. நாம் தொடர்ந்து இன்றைக்கு படிக்க கேட்ட நிருப பகுதி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம். சற்று வேகமாக நாம் செல்வோம். அந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு எத்தியோப்பிய அலுவலர், ஆங்கில மொழிபெயர்ப்பில் யூனக், தமிழ் திருவிவிலியத்திலே ஆலி என்று போடப்பட்டிருக்கிறது. And most of the time those eunuch are being translated in today's version as transgender. அல்லையா, திருநங்கைகள் குறித்து சொல்லப்படுகின்றன. இப்பொழுது இந்த மனிதன் ஆண்டவரை வழிபட்டு எருசலேமிலே ஒரு புத்தகத்தை பெற்று செல்கிறார். பெற்று சென்று படித்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு அதில் படிப்பது என்னவென்று புரியவில்லை. நீங்கள் இந்த அப்போஸ்தலர் எழுதிய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே 29வது வசனத்திலே நீங்கள் படிக்கின்ற போது அந்த இடத்துல என்ன செய்கிறார்? தூய ஆவியானவர் பிலிப்பை ஊந்தி தள்ளுகிறார். எதுக்கு ஊந்தி தள்ளுறாரு? அந்த எத்தியோப்பிய அலுவலகனை போய் சந்திப்பதற்கு. யார் அந்த எத்தியோப்பிய அலுவலர்? யாருங்க? இஸ் a eunuch. He is not only an official but also an eunuch. Eunuch transgender. இன்னைக்கு சபைகளிலே do we have a place for these kinds of sexually oriented people? பிற பாலினங்களை உட்கொண்டவர்களை இன்றைக்கு நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியுமா? Do we have that conviction? And there will be many who will raise different kinds of questions pertaining to the scripture. But still, the same scripture teaches us an exclusive or inclusive community where it is bringing all or different kinds of sexual related people into one forum. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே ஆவியானவர் பிலிப்பை தள்ளுகிறார். பிலிப்பு போய் அங்கே இறைவாக்கை உரைக்கிறார். அங்கே உரைக்கின்ற போது அந்த எத்தியோப்பியன் கேட்கிற கேள்வி என்ன? 36வது வசனத்தில், இதோ இங்கே நான் தண்ணீர் இருக்கிறதை காண்கிறேன். Look, here is the water. What prevents me to be baptized in the name of Jesus Christ? கிறிஸ்துவின் பெயரால் நான் திருமுழுக்கு பெறுவதற்கு என்ன தடை இருக்கிறது? இன்றைக்கு திருச்சபை யோசிக்க வேண்டும். We are constraining ourselves. We are trying to put boundary within ourselves. And today the Christian community is questioned with this word. Look, here is the water. What prevents me? When the Spirit of God itself, or when the Spirit of God allows or intervenes in human life and tries to embrace them, what stops them to be included in the church?
எது தடையாக நின்று விட முடியும்? யார் தடை? கடவுளே இங்கே இல்லை, கடவுளே தடை இல்லை. கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு தடைகளை வகுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார்? That's where the scripture always invites us to have a very inclusive mindset. அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே உருவெடுக்க வேண்டும். பிலிப்பு சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை நம்பினால் போதும், உனக்கு நான் திருமுழுக்கு கொடுக்கிறேன். அவர் உடனடியாக திருமுழுக்கை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு திருமுழுக்கு ஒரு அந்தஸ்து. இன்றைக்கு நமக்கு திருமுழுக்கு என்பது இணைப்பு. ஆனால் திருமறையின் அடிப்படையிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுகிறது தான் திருமுழுக்கு. Baptism is something that which includes the excluded. Do we have that stand to say today? அப்படி இல்லை என்றால் we are the fundamentalists. இல்லையா? கிறிஸ்தவ ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து ஜைனிசம்னு சொல்லுவாங்க. இல்லை, இன்றைக்கு நமக்குள்ளும் அந்த ஒரு நிலைப்பாடு அதிகம் இருக்கிறது. So religion always has boundary, but spirituality doesn't have boundary. And these people are the spiritual people who accepts Christ, the ways of Christ, the attitudes and attributes of Christ, and that's where they become Christian, not by the privilege. Today baptisms are placed because of benefits in the diocese. இல்லையா? ஒரு சில எனக்கென்று ஒரு சில ஆதாயம் வேண்டும் என்று பார்க்கிற சூழலிலே இங்கே ஒரு கூட்ட மக்கள் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை யோசியுங்கள், எது உண்மையான ஞானஸ்தானமாக இருக்க முடியும்? இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் விரிவாக வேண்டும். குறுகிய எண்ணங்களிலிருந்து நம்முடைய சிந்தனைகள் விரிவு பெற வேண்டும். Our minds, our perspectives needs to be broadened, not a narrowed one, where it will open his hands to embrace everyone into the community. எல்லாரையும் இணைக்கக்கூடிய, சேர்த்து அரவணைக்கக்கூடிய விரித்த கரங்கள் இன்றைக்கு தேவை. நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், கிறிஸ்து சிலுவையின் மரணம் விரித்த ஒன்று, அது எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக பிரிவினைகள், சமூக வகுப்புவாதங்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்கு தடையாக இருக்க முடியாது. அப்படி இருக்குமானால் அது கிறிஸ்துவை அல்லது கடவுளை மையமாய் கொண்ட சமயங்களாக இருக்கலாகாது. எத்தனை வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். தொடர்ந்து இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி ஒரு சில முரண்பாடுகள் அவைகளில் இருக்கின்றன. ஆயினும் அந்த முரண்பாடுகளை நாம் வேத ஆய்வுகளிலே இருக்கும்போது மாத்திரம்தான் முரண்பாடுகளை எடுத்து பேசி அதற்கு விளக்கங்கள் கொடுக்க முடியும். இந்த நேரத்திலே நான் இதிலே ஒரு சாரமாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கடவுளின் இறை அரசு என்பது அனைவருக்குமானது. அவர் எங்கேருந்து சொல்லுகிறார்? கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கேலிருந்து, தெற்கேலிருந்து, எல்லா பக்கத்திலிருந்து மக்களை கூட்டி சேர்க்கிறாராம். So on the day of judgment there will be everyone. There will be no disparity, there will be no discrimination, where everyone will be there in the feast of God. கடவுளுடைய அந்த திருமண அல்லது அந்த விருந்திலே அனைவரும் இருக்கிறார்கள். அங்கே ஒருவனையும் ஆண்டவர் தள்ளுவதில்லை. இங்கே இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கிற போது வஸ்திரமில்லாத ஒருவனை தள்ளி அமைக்கிறார். அவர் வரவே இல்லை. ஆக்சுவலா இவர் தான் அவங்க என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உள்ள வந்த பிறகு என்ன செய்ய, உனக்கு வஸ்திர ஆடை இல்லை, நீ வெளியே போன்றார். இதுல வந்து நிறைய முரண்கள் இருக்கின்றன இல்லையா? பல நேரங்களிலே திருமறையை நாம் எல்லாவற்றையும் நாம் அலகாரிக்கலாக பார்க்கணும்னு இல்லை, அது ஒப்பாண்மையோடு பார்க்க வேண்டும் என்பது இல்லை. ஒரு சில நேரங்களிலே இட் ஆல்சோ டிஸ்க்ளோசஸ், எக்ஸ்போசஸ் தி சோஷியல் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். சமூகத்தினுடைய யதார்த்த தன்மைகளை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. நிறைய ஓமைகள் அப்படிதான். இந்த ஓமையும், இந்த ஓமையினுடைய மூல நிலைப்பாடு இன்னொன்று என்னவென்றால், ரோம அரசோடு விருந்து கொள்ளுகின்றவன் கிறிஸ்துவோடு விருந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவோடு விருந்து கொள்ளுகிறவன் ரோம அமைப்போடு விருந்து கொள்ள முடியாது. That means if you accept Christ as your Lord, you cannot have any other gods, any other lords. Maybe you are selfish, your power, maybe your class oriented ideology. This cannot stand on the top. Only Christ has to be the topmost priority of our life. When we participate in this Christ feast,
You cannot participate with those who are dominated with slavery ideologies. அடிமைப்படுத்தக்கூடிய எந்த கருத்தியலையும் பிரித்து பார்த்து வேறுபடுத்துகின்ற எந்த கருத்தியலும் உட்கொள்ளுகின்றவர்கள் கிறிஸ்துவின் பந்தியிலே ஏற்கப்படலாகாது. அதை தான் இங்கே சொல்லுகிறார். அநேகர் இருக்கிறார்கள் இன்றைக்கு, ஆனால் கிறிஸ்துவின் பண்புகளை முன்னெடுக்கின்றவர்கள் சிலர் மாத்திரமே. இன்றைக்கு அந்த சிலர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொது ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும். Not with fundamental ideology, but rather with openness, with broad-minded. We should create a space where all religion can come together. The religion that which affirms Christ-like-mindedness. கிறிஸ்துவை போன்ற சிந்தை கொண்டிருக்கின்ற சமயங்களோடு ஒன்று இணைந்து, அப்படின்னு சொன்னா போய் அதை தழுவ வேண்டும் என்பது அல்ல. அப்படி நம்முடைய பற்றுறுதிலே நாம் உறுதியாய் நின்று ஒரு சில சமூக மாற்றத்திற்கும் ஒரு சில சமூக நலனுக்கும் நாம் கரம் கோத்து இன்றைக்கு ஆதிக்க சக்திகளை எதிர்க்க வேண்டும். நாம் தனிமையிலே என்று நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன் என்றால் கூடாது. So we need to create a platform where the Christ like-mindedness people can come together from different faith and try to explore the common humanity and share our faith with those people. அது நிறைய நேரங்களிலே இறையல் கல்லூரிகளிலே இருக்கிறது. சமய உரையாடல்கள், இன்டர் ரிலிஜியஸ் ஆர் இன்டர்ஃபெய்த் டயலாக். நம்மளுடைய பேராலயமாக்கிய சென்ட் மார்க்ஸ் ஆலயத்திலையும் வருடத்துக்கு ஒரு முறை இருக்கிறன. கிறிஸ்து பிறப்பு மாதத்தை அனுசரிக்கிற போது பல மதத்தின் தலைவர்கள் ஒன்று சேருவார்கள். யார்? சிறுபான்மையினர்கள் ஒன்று சேர்வார்கள். பெரும்பான்மையர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சிறுபான்மையர்கள் ஒன்று திரள வேண்டும். ஆனால் இன்னைக்கும் நாம் இன்னும் if we still prevail in our exclusive mindset, we cannot attain the goals of Christ. So we need to form a place. We need to come together. Only then you can counter the dominant and divisive force of this world. இன்றைக்கு பிரித்தாள வேண்டும் என்னக்கூடிய எண்ணப்பாடுகள் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை எதிர்க்க வேண்டும் என்றால் இத்தகைய கிறிஸ்துவின் சிந்தையை கொண்ட அனைவரும் நாம் ஒன்றிணைய வேண்டும். பிற சமயத்தோடு கூட அந்த பொதுநிலவாதத்தோடு நாம் சேர்வதற்கு முயற்சி. அப்படி என்றால் பிற மதத்தை தழுவ வேண்டும் என்பது அல்ல, பட் பிற மதத்தை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு we need to develop an attitude of tolerance towards the other religion and try to accept them. In the way of telling acceptance, I am not asking you to embrace the religion. We have to stand in our faith. We have to be enrooted, anchored in the Christ-like faith. And with that faith, we need to counter the discriminatory powers of this world. Otherwise, we will be left alone. ஐநாதன் இறையர் சொல்லுகிறார், அடுத்தவனுக்கு பிரச்சனை வருகிற போது கண்டும் காணாமல் இருப்பாயே, ஆனால் உனக்கு என்று ஒரு பிரச்சனை வரும்போது ஒருவரும் உன்னோடு இணைய மாட்டார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை நேரிடுகிறதா? நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு மதவாதம் இல்லாத பல இந்துக்கள் இருக்கிறார்கள், பொதுநலவாதிகள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா? நாம் போய் நிற்க வேண்டும். அப்படி நாம் சேர்ந்தால் மாத்திரம்தான் நமக்கென்று ஒரு பிரச்சனை வருகின்ற போது அவர்களும் நம்மோடு இணைவார்கள். அப்படி இணைப்பின் வழியாகத்தான் சமூகத்தை நாம் மேம்படுத்த முடியும், சமூகத்தை நாம் வளர்ச்சியிலே கொண்டு செல்ல முடியும். அந்த ஒரு நிலைப்பாடோடு ஒரு கீர்த்தனை பாடல் தமிழ்நாடு இறையல் கல்லூரியுடைய பேராசிரியர் தாமஸ் தங்கராஜ், அருட்பணி தாமஸ் தங்கராஜ் அண்ணன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சிறப்பு பாடல். எங்களுடைய இறையல் கல்லூரியிலே சமய கலந்துரையாடல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். மதுரை மாவட்டம் என்றால் கோவில்களின் நகரம் என அழைக்கப்பட்ட இடத்துல தனி சிறப்போடு கூட கிறிஸ்துவின் அன்பை எடுத்து காண்பித்த ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் அனைவரையும் எவ்வண்ணம் நாம் இணைத்து சகிப்பு உணர்வோடு கூட கிறிஸ்துவின் பண்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கருத்தியலை உள்கொண்ட இந்த ஆசிரியர் எழுதப்பட்ட இந்த கீர்த்தனை பாடல் 317வது கீர்த்தனையில் இருக்கிறது. 2வது அடியை மாத்திரம் நாம் இணைந்து நாம் பாடுவோம். சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமே வாழ்வோம். 371.
சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமே வாழ்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. ஏன் இணைய வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த முதல் அடி சொல்லுகிறார், வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். பொறுமையின் வழியில் பிறர் துயர் கலைந்தே புதியதோர் வாழ்வு புனைந்திட முயல்வோம். புதியதோர் உலகம் உருவெடுக்க வேண்டும் என்றால் சமயங்களை கடந்திருக்கிற ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்வோம். அந்த ஆன்மீகம் எல்லாரையும் சேர்க்கக்கூடியது, வறியோரை உயர்த்தக்கூடியதும் தாழ்ந்தோரை சமநிலைப்படுத்தக்கூடியதும் வகுப்பு பாகுதும் இல்லாத அனைவரும் இறையரசின் ஆளுகையை அனுபவிக்கக்கூடிய மாபெரும் உலகத்தை நாம் எதிர்நோக்குவோம். தூய கடவுள் அத்தகைய ஆற்றலை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.